எக்ஸ்பீரியன்ஸ் பண்றவங்க எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்து வரணும்? விமன் ஆண்டர்பிரினருக்கு நீங்க ஹெல்ப் பண்றவங்களா இருந்தா நீங்க மணி இல்லாம பண்ணிருந்திருக்கலாம். மணி இல்லாம பண்ணா அதோட வேல்யூ தெரியாது. வேல்யூ இப்ப கூட நான் சாரி போடுறேன். பணம் கொடுத்தவங்களுக்கு வேல்யூ இல்லாம போச்சு. இவ்வளவு நேரம் இல்ல இல்ல என்னக்கா இவங்க பிரச்சனை முடிக்க வந்தாங்களா இல்ல ஆரம்பிக்க வச்சு வந்தாங்களா? ஐயோ மைத்திலி இதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். கேள்விகள் இருக்கு மைத்திலி, சரிங்களா? எனக்கு நிறைய கான்ட்ரடிக்டிங் இருக்குதான். பட் ஆனா வந்து இப்ப நீங்க இந்த இறங்கி இந்த விஷயங்கள்லாம் பண்ணீங்க, உங்களை வந்து நான் என் மேல தப்பு இல்லைன்றதுக்காக போராடின விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய நேர விரயம், இது எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் ஆனா எனக்கு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா? சோ அதை நான் கிளாரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எனக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுப்பீங்கன்றதையும் நான் நம்புறேன். உங்களை அவங்க இன்வைட் பண்ணிருந்தாங்களா? ஆக்சுவலி மைத்திலி கிட்ட நான் அதை கேமரா முன்னாடி சொல்லிக்கிறேன். நான் மைத்திலி கிட்ட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கிட்டு நேத்து நைட்டு போன்ல பேசிட்டு நான் வரலாமா அப்படின்னு அவங்க கிட்டையும் பேசினேன், அவங்க அம்மா கிட்டையும் பேசிட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி தாங்க அந்த 63 பேருமே என்ன ஸ்கேம் சொல்றாங்களா? அவங்க எல்லாருமே வாங்கமான்னு தான் சொல்றேன், யாரும் வரமாட்டாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. நான் இப்ப இங்கதான் இருக்கேனே, அட்ரஸ் எல்லாருக்குமே தெரியுமே, இங்க வந்து என்ன கேட்கலாமே. சரி ஓகே, இப்ப அந்த 63 பேர்ல இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 10 பேர் வந்திருக்கான்னு சொல்றாங்களா? அது கூட எனக்கு தெரியாது. யாருக்குமே நான் கால் பண்ணல, வாங்கன்னு கூட கூப்பிடல. காமனா சொன்ன பாத்தீங்களா, வாங்கம்மா நான் பேசுறேன், அது மட்டும் தான் சொன்னேன். எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க எவ்வளவு ருபீஸ்க்கு ஸ்டால் போடுறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வெறும் டேபிள் ஒரு சேர் மட்டும் தான் பிளான் பண்ணேன். அப்போ 3000 5000 மேக்ஸிமம் 75 அந்த மாதிரி. இல்ல ஒரு ஸ்டால் 2000 போட்டுருந்தீங்களே? ஆமா சாரி, ஆமா 2000 அந்த அளவுக்கு மறந்துட்டேன். 2000 ஆமா ஒரு ஸ்டால் 2000 போட்டேன். 5 மேக்ஸிமம் 7 தான் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ இந்த 2000 வந்து எந்த இடத்துல 12000 மாறுச்சு, எந்த இடத்துல 10000 மாறுச்சு, எந்த இடத்துல 7000 மாறுச்சு? ஒரு நாளைக்கு 2000 போட்டேன். அப்ப 2 நாளைக்கு 4000 வரும். அந்த 4000ன்றது உள்ளார கவுண்டர், ஓகேங்களா? ஃபுட் கவுண்டருக்கு 4000. அதே மாதிரி இந்த 12000ன்றது வந்து 7500 போட்டிருந்தேன். அது 2 நாளைக்கு போட்டிருந்தேன். அப்ப வெறும் டேபிள் சேர் மட்டும் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கே கடவுள், நான் இந்த 2 நாள் மண்டபத்துக்கு காசு கட்டணும் பாத்தீங்களா, அந்த காசே எனக்கு வந்துருச்சு. அப்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போதே கடவுள் இவ்வளவு காசு கொடுக்குறாரு, வெறும் டேபிள் சேர் மட்டும் போட்டா நல்லா இருக்காது. இப்ப நீங்க பாக்குறீங்க நான் ஸ்டால் போட்டிருக்கேன், நான் இல்ல. சோ இப்ப பார்க்க ஒரு ஸ்டால் ஃபீலே இல்ல. அத இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக வெறும் டேபிள் சேர் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டாலா போடலாம், ஒரு லுக் நல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் போன் வச்சிருக்காங்க. இப்ப சோசியல் மீடியால வீடியோ போடுறாங்க. நீங்க எங்கேயாவது பாருங்க, பிளக் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கு. அப்ப தனித்தனி ஸ்டால் போட்டா ஒவ்வொருத்தருக்கும் பிளக் பாயிண்ட் கிடைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெஷல் லைட். இந்த லைட் நமக்கு பத்தாது இல்ல, கஸ்டமர் பார்க்கும்போது காஸ்டியூம்ல நல்லா லைட் அடிச்சா நல்லா தெரியும். ஸோ ஸ்பெஷல் லைட் ஒவ்வொருத்தருக்கும் 4 லைட் போட்டு கொடுத்தோம். அண்ட் மேட்டு, டஸ்ட்பின், ஒரு டேபிள், ஒரு சேர். நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இதை நான் பண்ண போறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன். அததான் நீங்க சொல்லுவீங்க. சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு பண்ற அப்படின்ற பட்சத்துக்கு அங்க வந்த பெண்கள் எல்லாருமே நலிந்த நிலையில இப்பதான் தொழில தொடங்கக்கூடிய பெண்கள் தான் வந்திருக்காங்க இல்லையா? சோ அவங்க கிட்ட இந்த அளவுக்கு அமௌண்ட்டை வாங்கி இது இவ்வளவு பெருசா பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே.